Hello friends, welcome to DIYomaticideas. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா touchless tester எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னென்னா PCB board, ஒரு LED, BC547 Transistor 3 and 1K resistor 1 and copper wire. First PCB board எடுத்துக்கோங்க. PCB boardல 3 டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணனும். எப்படி கனெக்ட் பண்ணனும்னு வீடியோல பாருங்க. First transistor emitter and second transistor base ரெண்டும் ஒண்ணா கனெக்ட் பண்ணனும். அதே மாதிரி செகண்ட் டிரான்சிஸ்டர் எமிட்டர் அண்ட் தேர்ட் டிரான்சிஸ்டர் பேஸ் ஒண்ணா கனெக்ட் பண்ணனும். நான் இதை சால்டரிங் பண்ணிக்கிறேன். தேர்ட் டிரான்சிஸ்டரோட எமிட்டர் அண்ட் பேட்டரியோட நெகட்டிவ் ஒயர் ரெண்டும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றா கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிக்கிறேன்.
இப்போ என்ன பண்ணணும்னா எல்இடியில் பெருசாக இருக்கிற பின் பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிற பின் நெகட்டிவ். எல்இடியோட நெகட்டிவ் அண்ட் டிரான்சிஸ்டரோட கலெக்டர் 2 பின்னும் ஒன்றா சால்டரிங் பண்ணிக்கணும். சால்டரிங் பண்ணிக்கிறேன். இப்போ ரெசிஸ்டர் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரெசிஸ்டரை எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம். நம்ம ரெசிஸ்டர் எதுக்கு கனெக்ட் பண்ணுறோம்னா ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது எல்இடி பர்ஸ்ட் ஆகிடும். அதை ப்ரொடெக்ட் பண்ண தான் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்இடியோட பாசிட்டிவும் ரெசிஸ்டரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணணும். இப்போ பேட்டரியோட பாசிட்டிவ் வயர் அண்ட் ரெசிஸ்டர் 2 ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டரோட பேஸில் ஆண்டனாவை கனெக்ட் பண்ணணும். காப்பர் வயரை இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இதுதான் நமக்கு ஆண்டனாவா யூஸ் ஆக போகுது. காப்பர் ஒயரில் சால்டரிங் பண்ணும்போது காப்பர் ஒயரை சாண்ட் பேப்பரால் ரப் பண்ணிவிட்டு அப்புறம் சால்டரிங் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சால்டரிங் ஆகும். இப்போ நம்ம சர்க்யூட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணலாம். நான் 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். இதை வச்சு
எங்கெல்லாம் பவர் சப்ளை வருதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.